நான் பிஎஸ்சி அக்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய தம்பி தங்கச்சி 2 பேருமே எங்கள் அப்பா பிஎஸ்சி அக்ரி தான் படிக்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். ப்ரிலிம்ஸ் வந்து நான் 5 மந்த்ஸ் படித்தேன், மெயின்ஸும் 5 மந்த்ஸ் தான் படித்தேன். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். கைடன்ஸ் இல்லைன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு யூனிட்டுமே செமையாக எடுத்தாங்க கிளாஸஸ்லாம். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விரும்புகிறேன் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு. தேர்ட், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் என்னோடய மென்டார்ஸ்ன்னு தான் சொல்லணும். நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன் எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸில் பொறுத்தளவுக்கு முகேஷ் அக்கா அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அபியக்கா, கனியக்கா இவங்கெல்லாம் எனக்கு மெயின்ஸில் கைட் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வாய்ப்பும் கிடச்சிது. அதில் எனக்கு பிரியாக்கா கைடன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ரூம்லேயே எனக்கு மென்டார்ஸ் இருப்பாங்க. என்னோடய எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் கூடயே இருந்த ஒரு ஃப்ரெண்ட் தமிழ்செல்வி, அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோடய பேப்பரை வந்து ரிவ்யூ பண்ண மென்டார்ஸ் அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய பேப்பரை வந்து அவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க. என்னோடய ரூம்மேட்ஸில் 2 பேர், என்னோடய ஃப்ரெண்ட் தமிழ்செல்வி, இன்னொரு ஃப்ரெண்ட் லிவிதா, அவங்களும் என்னோடய பேப்பரை பார்த்து என்னோடய ப்ளஸ் என்ன என்னோடய மைனஸ் என்னன்னு சொல்லுவாங்க. இது மூலமா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் நான் திருத்தணும் எல்லாமே எனக்கு அவங்க சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒன்று தான் சொல்லணும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட இலக்கை கண்டிப்பாக ஒரு நாள் அடைஞ்சிருவீங்க. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தேர் வில் பி அ டீச்சர். என்னோடய சக்ஸஸுக்கு பின்னாடி இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்கள ஒரே இடத்துல பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் குமிழி எங்கள் சொந்த ஊர். இது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் மாணவர்களுக்கும் இந்த போட்டிகளை வெற்றி பெற்றவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊர் வந்து கிராமம்தான். அப்போ எங்கள் அப்பா விவசாயி, எங்கள் பெரியப்பாவும் விவசாயி. அப்போ வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு குழந்தை இல்லை, என்னை தான் தடுத்து வளர்த்தாங்க. 4 பிள்ளைங்களையுமே அவங்க தான் வளர்த்தாங்க. அப்படி வளர்க்கும்போது எங்கள் அப்பா ஃபுல் விவசாயம், எங்கள் நடுப்பா வியாபாரி. தம்பி விட்டு பிள்ளை தாம்பிள்ளைன்னு வளர்த்தாங்க. பெரியம்மாவும் அதேமாரி வளர்த்தாங்க. நாங்கள் அதுமாரி அவங்க அரவணைப்பில் தான் நாங்கள் 4 பேரும், எங்கள் அக்கா 2 பேரும், நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி வளர்ந்தோம். அவர் என்னன்னா படின்னு சொல்லுவார். படிக்கணும். எப்போ 72 நினைக்கிறேன் படின்னு சொன்னார். நான் 84 85 +2 முடிக்கிறேன். 85 87 ஐடி முடிக்கிறேன். ஐடி போகிறதுக்கு எனக்கு ஐடியா சொல்ல ஆள் இல்லை, மேற்கொண்டு படிக்க ஐடியா சொல்ல ஆள் இல்லை. என்னோட படித்த பசங்க போகிற டீச்சர் என்னை முடித்து அவன் இப்போ கச்சமாக இருக்கான், வேலை நல்லா தலைமை ஆசிரியர் இருக்கான், நல்லா சம்பளம் வாங்குறானுவான். அப்போ படின்னு சொன்னார வழிய அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு சொல்கிறதுக்கு கிராமத்தில் அங்கே படித்தவங்க ஆள் இல்லை. அப்போ நான் எங்கள் நடுப்பா என்னை படிக்க வச்சதால் படின்னு சொன்னதால் நான் ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலையை போயிருக்கேன். இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. நான் அரியலூர் நகராட்சியிலேருந்து ப்ளம்பராக இருக்கேன். அதே மாதிரி நான் சரி படிக்காத அப்பா நம்மளை படிக்க வச்சார், நம்ம படிச்சிருக்கோம், அப்போ நம்ம பிள்ளைங்களை எந்த அளவுக்கு படிக்க வைக்கணும், காசு பணம் முக்கியம் கிடையாது, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சோம்னா பக்கத்து ஊரில் படிக்க வச்சோன்னா 4வது 5வது வரைக்கும் படித்தது. சரி, அரியலூர்லேயே மாட்போர்ட் ஸ்கூலில் வந்து படிக்க வைப்போம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி அங்கே படிக்க வச்சோம். சரி, நம்ம பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் நல்லா படிக்கட்டும், நம்ம தான் இங்கிலீஷ் அரைக்குறையாச்சு, அதனால நான் படிக்கட்டும், ஒரு பேப்பரை படிக்கிறதோ, ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணுறதோ, ஒரு நல்ல பேங்க்கு போகிறதா, இதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்கட்டும்னா படிக்க வச்சான். அங்கே படித்ததுன்னா ஒரு 5வது வரைக்கும் படித்தாங்க, 6வது வரைக்கும் போதுமான மார்க் இல்லை, எனக்கு திருப்தி இல்லை. அதனால் ஸ்கூலு நல்லா பண்ணாங்க. இது எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிலேருந்து கொண்டு போனோம். நம்ம கொண்டு போனது எல்கேஜிலேருந்து கொண்டு போனோம். அப்புறம் திரும்ப பக்கத்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து ராஜவிக்ரேஷ் மேலமாத்தூர் ஸ்கூலில் ஒன்று. அந்த ஸ்கூல் வந்து ஹாஸ்டலில் வந்து பேரண்ட்ஸு போய் பார்க்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் பார்க்கலாம், மற்ற நாளில் போய் பார்க்க முடியாது. அந்த கட்டுப்பாடு உள்ள ஸ்கூலில் போய் சேர்த்தங்க பெரிய பாப்பாவை. 7th நல்ல மார்க் எடுத்தது. அதேமாதிரி +2 நல்ல மார்க் எடுத்தது. அதுக்கு அடுத்தது என் பையனையும் சேர்த்தாங்க, அவன் நல்ல மார்க் எடுத்தான். என் சின்ன பொண்ணு நல்ல மார்க் எடுத்தது. இவங்களும் அக்ரியை படிக்க வச்சேன். அந்த மார்க் எடுத்ததால தான் அக்ரி கிடச்சிது. அதேமாதிரி என் பையனுக்கு அக்ரி நல்ல மார்க் எடுத்தான், அக்ரி கிடச்சிது. என் சின்ன பொண்ணு அக்ரி கிடச்சி நல்ல மார்க் எடுத்தால 3 பேருமே அக்ரி தான். அக்ரி முடித்த உடனே எங்கள் பாப்பாவுக்கு அவர் சார் சொல்லியிருக்காரு, அம்மா நீங்கள் வந்து அக்ரி பிஎஸ் முடிச்சிங்க,
எம்எஸ்சி படிக்க வேண்டாம்னா படிங்க. இப்போ வந்து நீங்கள் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணுறத நீங்கள் வந்து இதேமாரி கோச்சிங் கிளாஸ் போய் அகாடமியில் போய் சேர்ந்து படித்தீங்கன்னா அந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் வேலைக்கு போயிடலாம். அப்புறம் நீங்கள் வேணால் எம்எஸ்சி கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. அப்பா இதேமாரி சொல்கிறாங்க, என்னப்பா பண்ணலான்னு. சரிம்மா, சார் சொன்னது மாதிரி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னே உடனே கண்டினியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அங்கே கேள்விப்பட்டேன். நம்ம அடுத்த ஸ்கூல் என்ன பண்ணணும்னு நம்ம பல பேர் விசாரிப்போம்ல. விசாரிக்கும் போது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு தான் பாப்பாவை, எங்கள் பாப்பாவோட படித்த சமயத்துலேருந்து ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு, அது காலேஜ் வரைக்கும் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வரைக்கும் படித்த அந்த பாப்பா மெயின்ஸில் விட்டு போச்சு. ரெண்டும் ஒரே சமயத்துலேருந்து இப்போ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி படிக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒன்றா தான் இருந்துச்சு. அந்த பாப்பா ஃபெயிலு மெயின்ஸில். அதனால் வந்து அது இந்த பாப்பா தேடிடுச்சு. அந்த பாப்பா குரூப் 4 இப்போ எழுதியிருக்கு, அடுத்த எக்ஸாமும் எழுதிட்டு இருக்காங்க. அதேமாரி கோச்சிங் நம்ம சேர்க்கக்கூடிய இடமும் நல்ல இடமா இருக்கணும். காசு பணம் கொடுக்கறது நம்ம பொறுப்பாக இருக்கணும். பிள்ளைங்கள் என்ன படிக்குதா படிக்கலையா, இது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற பொறுப்புனும் நமக்கு இருக்கணும். அந்த பிள்ளைங்கள் என்ன பண்ணணும், முழு முயற்சி எடுத்து சரி அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கொடுக்குறாங்க, கோச்சிங் கொடுக்குறாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க பிள்ளைங்களுக்கு இருந்தால் அது திறமையாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துடும். இந்த எங்கள் பாப்பா படித்ததை பார்த்துட்டு எங்கள் ஏரியாவிலே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் படித்த பாப்பா குரூப் 2ல் எங்கள் பாப்பா, அதில் வந்து இப்போ எனக்கு 50 பேர் கிட்டத்தட்ட வாழ்த்து சொல்லிட்டுருக்காங்க, செய்தி கேள்விப்பட்டு. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள், இதேமாரி பாப்பா பாஸ் பண்ணிட்டுதாம்ல, ரொம்ப வாழ்த்துக்கள்னு சொல்லி. நேற்று கூட எங்கள் பாப்பா வந்து கூப்பிட்டதுக்கு அந்த மேம் வந்து ஃபோன் பண்ணி என்ன விசேஷம் கூப்பிடுங்களேன் பாப்பான்னு கேட்டதுக்கு, இதேமாரி எங்கள் பாப்பா பெரிய பாப்பா வந்து குரூப் 2 பாஸ் பண்ணிட்டுருக்காங்க மேடம், இதேமாரி ஒரு நாள் லீவு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாதிரி முயற்சிகள் கண்டிப்பாக இருந்தால் வெற்றி அடைவு நிச்சயம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.